குழந்தைகளுக்கான தேவை ஒவ்வொரு குழந்தையை பொறுத்தும் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க வீட்டில் 3 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க 3 பேருமே அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்களா, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருக்கான்னு செக் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல கம்யூனிகேஷன் கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டிவி பார்க்கும்போது அவங்க 3 பேரையும் சேர்த்து வச்சு டிவி பார்க்க சொல்றது, 3 பேரையும் சேர்ந்து புக் வாசிக்க சொல்றது, இல்லை வீட்டில் அவங்களோட பைக்கோ காரையோ கழுவும் போது 3 பேர்த்தையும் சேர்த்து ஒர்க் பண்ண வைக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் கிடைக்கும். இப்படி மாற்றி மாற்றி அண்ணனையும் அக்காவையும் தங்கையும் தம்பியவும் புரிஞ்சுக்கிட்ட உடன்பிறப்புகள் என்ன நினைப்பாங்கன்னா, அண்ணனுக்கு இந்த விஷயம் வராது, ஸோ இதில் அண்ணனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியே ஆகணும், தம்பி இந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கான், ஸோ நம்ம அவனை இதில் பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் அவங்களுக்குள்ளே வரும். இந்த முயற்சி சரிபடலை அப்படின்னா அடுத்து உங்களோட ஸ்டெப், நீங்கள் அந்த குழந்தைங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் உன்னைய விட தம்பியவோ தங்கையவோ எதுக்கு நான் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற காரணத்தை நீங்கள் தெளிவாக அந்த குழந்தைங்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். அடுத்த தடவை அதிகமான கவனிப்பு தேவைப்படுற குழந்தைங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது மற்ற குழந்தைங்களையும் உங்களுக்கு கூட இன்வால்வ் பண்ணி அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ண வைக்கணும். அப்போனா தான் மாற்றி மாற்றி நம்ம ஹெல்ப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த குழந்தைங்களுக்குள்ள வரும்.